மேற்கு வங்கத்தில் மொத்தம் 50 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் 85,531 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போதைய முக்கிய செய்தியானது வெளியாகியிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தியானது வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து பார்த்து வருகிறோம். மேற்கு வங்கத்தில் மொத்தம் 58 லட்சம் வாக்காளர்கள் அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். மேற்கு வங்கத்தில் மொத்தம் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் சிவகுமார். மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா ஆகிய பகுதிகளில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்குது. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் சிறப்பு தீவிர சீர்திருத்தம் அப்படிங்கிற பேர்ல கடந்த சில தினங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டதன் அடிப்படையில ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த பகுதிகளில் உண்மையான வாக்காளர்கள் யாராவது வாக்காளர்கள் போலி, அதாவது இரட்டை 2 இடங்கள்ல முகவரி வைத்து அதன் அடிப்படையில் ஓட்டுரிமை வச்சிருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் அந்த வாக்காளர் பட்டியல் தீவிர சீர்திருத்தம் நடைபெற்று இருக்குது. இந்நிலையில மேற்கு வங்கத்துக்கும் அடுத்த வருடம் தேர்தல் நடைபெற உள்ளது நிலையில மேற்கு வங்க மாநிலத்துல மொத்தம் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. பிறகான வெளியீட்டு எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு மேற்கு வங்கத்துல வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்ட நிலையில அங்கு இந்த எஸ்ஐஆர் பணிகள் மூலமா 58 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தற்போது நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல போலி வாக்காளர்கள் 1,38,000 இறந்தவர்கள் 24 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கத்துல மாற்று முகவரி கொண்ட 19 லட்சம் வாக்காளர்களும் நீக்கப்பட்டிருக்கிற நிலையில அங்க பாத்தீங்கன்னா அதிக அளவுல வங்கதேசத்தை சார்ந்தவங்க இடம்பெயர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்க போயிட்டு இருந்தது. ஏன்னா ரோஹாங்கியாஸ் உள்ளிட்டவங்க அங்கிருந்து இங்க வர்றாங்க, அதிக அளவுல அவங்க வாக்குரிமை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எதிர்கட்சிகள் கடுமையா ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருந்த நிலையில தற்போது அங்கே நடைபெற்ற அந்த எஸ்ஐஆர் சீர்திருத்தத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 58 லட்சத்துக்கும் மேற்பட்டவர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி புதுச்சேரியில 85,531 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. புதுச்சேரியிலையும் இதே மாதிரி எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்றது. இதுல பாத்தீங்கன்னா புதுச்சேரியில 10.5% அளவுல, அதாவது 85,531 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா அந்த புதுச்சேரியோட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவிச்சிருக்கிறாரு. புதுச்சேரியில எஸ்ஐஆர் படிக்கிற தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் இன்னைக்கு வெளியிடப்பட்டது. இதுல வாக்காளர் வரைவு பட்டியலில் இருந்து சுமார் 10.5% வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல இறந்தவர்கள் 14,151, நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் 45,312 பேர் தற்போது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் பணிகள் உண்மையாகவே இடம்பெயர்ந்ததுன்னா பிழைப்புக்காகவும் வெளியூர் போயிருக்கிற நிலையில அவங்களுக்கு உள்ளூர்ல, அதாவது சொந்த ஊர்லயும் அதே மாதிரி சென்னையிலயும் இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு நீக்கணும் அப்படிங்கிற கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இந்த எஸ்ஐஆர் பணிகளான துவங்கிய நிலையில தற்போது புதுச்சேரியில 85,531 வாக்காளர்களும், அதே மாதிரி மேற்கு வங்க மாநிலம் அதிக அளவுல ஊடுருவல்கள் கொண்ட மேற்கு வங்க மாநிலத்துல 58 லட்சம் வாக்காளர்களும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பலரை அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்குங்க. நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.